Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIT EEE 2023 PYQs தான் my dear students பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு இதுல தேர்ட் லெக்சர் நம்பர் 3 my dear students. ஆல்ரெடி நான் 2 பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் my dear students. அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி பார்த்தறலாம். ஒரு பார்ட்லயும் நான் 10 क्वेश्चंस சால்வ் பண்ணிருக்கேன். முன்னாடி ஒரு 10 क्वेश्चंस, செகண்ட் பார்ட்ல ஒரு 10 क्वेश्चंस. இப்போ வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் 10 क्वेश्चंस சால்வ் பண்ண போறோம் my dear students. क्वेश्चन நம்பர் 21 ல இருந்து 30 இந்த லெக்சர்ல நம்ம பார்த்து சால்வ் பண்ணி உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல 31 to 40 my dear students. சோ டோட்டலா VIT EEE 2023 PYQs ஃபுல்லா வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் டீடைலா 4 வீடியோ கிளப் பண்ணி ஒரே வீடியோவாவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் my dear students. ஒட்டுமொத்த PYQஸும் ஒரே வீடியோல நீங்க பார்த்து முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க my dear students சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन என்னன்னா, இந்த क्वेश्चन வந்து JEE Mains 2018 ல கேட்ட ஒரு क्वेश्चन my dear students. ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான क्वेश्चन தான். சோ JEE Mains aspirants இருந்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுல ரொம்ப ஒரு மொக்கையான क्वेश्चन, கொஞ்சம் சிம்பிளான क्वेश्चन, ரொம்ப கால்குலேட்டிவ் ஓரியன்டடா இல்லாத क्वेश्चंसலாம் நம்ம VIT EEE காப்பி அடிக்கிறாங்க. சோ நீங்க JEE aspirants-ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் my dear students இருக்கும். வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். Eccentricity of the ellipse. So ellipse equation கொடுத்திருக்காங்க. நமக்கு eccentricity கேட்டிருக்காங்க my dear students. So eccentricityயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா E is equals to square root of 1 minus b square divided by a square. Okay my dear students, இதுதான் வந்துட்டு eccentricityயோட ஃபார்முலா. இப்போ நமக்கு eccentricity வேணும்னா b square divided by a square வேல்யூ தெரிஞ்சா போதும் my dear students. இந்த ஈக்குவேஷன், இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனோட eccentricity என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த b square divided by a square கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்டோட ஹெல்ப் வச்சு தான் my dear students இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு eccentricityயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். 9,5. ஓகே my dear students, இப்போ இந்த 9,5 நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். x-க்கு பதிலா y-க்கு பதிலா. அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 81 divided by a square plus அடுத்து y-க்கு பதிலா 5 my dear students. so 25 divided by b square equals to 1 my dear students. இப்போ என்ன பண்றேன், நான் ரெண்டு பக்கமும் LCM எடுக்கிறேன். இன்னும் சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்கு தான் my dear students. so 81 a square b square. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்பர் 2 my dear students. அது செகண்ட் பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். 12,4. சோ அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 144 divided by a square plus 4 16 divided by b square equals to 1. அகைன் நம்ம சால்வ் பண்ணோம்னா 144 b square plus 16 a square equals to a square b square my dear students. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா a square b square இருக்கு, இங்க a square b square இருக்கு. சோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம் my dear students. அப்படி ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே my dear students, இப்போ b எல்லாம் ஒரு சைடாவும் a-வையும் ஒரு சைடாவும் கொண்டு போனோம்னா ஃபைனலா b square divided by a square ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிரும். வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறதும் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகாத மாதிரி எடுத்துப்போம் my dear students. ஸோ இந்த சைடு 25a square, இந்த சைடு 16a square சின்னதா இருக்கு. இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த 81 நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இந்த சைடுக்கு 16a square இந்த சைடு கொண்டு வந்தனா my dear students 25 minus 16 அப்ப 9a square டைரக்டா எழுதி இருக்கு. அடுத்து இங்க இருக்க 81b square அந்த சைடு போச்சுன்னா my dear students என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 144 minus 81 அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 63 my dear students. So 63 b square. அடுத்த வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா a square. இப்போ வந்து நான் a square divided by b square ஒரு சைடாவும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்ல இன்னொரு சைடாவும் நான் வச்சுக்கிறேன். a square divided by b square equals to 63 divided by 9 my dear students. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 7 ன்னு வந்துரும். இங்க ஆனா நமக்கு வந்து b square divided by a square தான் இருக்கு. சோ அதனால வந்துட்டு நம்ம b square divided by a square ன்னு மாத்தினோம்னா equals to 1/7 மாறிடும் my dear students. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 minus 1/7 வரும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6/7 my dear students. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.
ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருக்க ஒரே ஒரு லாஜிக், உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் வந்துட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட்ஸ் ஏபி பிசி சிஏ. அதாச்சும் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல மிட் பாயிண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வேற கலர் எடுத்துக்கிறேன். இது சைட்ஸ் வந்து ஏ பி சி. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர் ரெஸ்பெக்டிவ்லி, அதாச்சும் ஏபிக்கு ஒரு மிட் பாயிண்ட், பிசிக்கு ஒரு மிட் பாயிண்ட், சிஏக்கு ஒரு மிட் பாயிண்ட்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மிட் பாயிண்ட்டுக்கான வெர்டிசஸும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. L, 0, அந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெர்டிசஸ்க்கு நம்ம வந்து ஒரு நேம் வைப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏபிசியா, அடுத்து டிஇன்னு வச்சுப்போம். டிஇஎஃப். ஓகே, இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நமக்கு ரெண்டு மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பேரலல் சைடு வரும். நமக்கு வந்து மிட் பாயிண்ட் தியரம், அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்க தாரக மந்திரம். அந்த மிட் பாயிண்ட் தியரம் மட்டும் நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியே முடிச்சிருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மிட் பாயிண்ட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்ட் சைடுக்கு வந்துட்டு பேரலாக நம்ம ஒரு லைன் வந்துச்சு, ரெண்டு மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் டிஇ ஈக்குவல்ஸ் டு half இன்டு பிசி. அதாச்சு இந்த சைடுல half தான் இந்த பாயிண்ட் இருக்கும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து மிட் பாயிண்ட் தியரம் சொல்றது. இந்த லாஜிக் மட்டும், அதாச்சும் இந்த டயக்ராம் நீங்க பிளாட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை மட்டும் நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவங்க வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த ஆப்ரேஷன் பண்ணி இது எதுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் சிஏ ஸ்கொயர். இங்க கொடுத்துருக்க அந்த ஏபி, இது ரெண்டுத்துக்கான ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படிங்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட் தியரம் இதை யூஸ் பண்ண நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிக்கு பதிலா எல் 0, 0. அடுத்து இக்கு பதிலா 0, M, 0. அடுத்து எஃப்க்கு பதிலா 0, 0, N. நீங்க யோசிக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சார் இதை மாத்தி எடுத்தா வராதா? எப்படி எடுத்தாலும் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க சால்வ் பண்ணுவோம். இப்போ டிஇ ஈக்குவல்ஸ் டு half பிசின்னு கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து பிசி ஸ்கொயர் இதுல இருந்து நமக்கு கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் எடுப்போம். டிஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/4 பிசி ஸ்கொயர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிசி ஸ்கொயர் மட்டும் தான் வேணும். இந்த 4 நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 டிஇ ஸ்கொயர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிஇ ஸ்கொயர் இந்த ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் லைனுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இங்க வந்து 3 டிஜிட்ஸ் இருக்கு. அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் இங்க 0, 0 இருக்கு. ஃபைனல் ஸ்டெப் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர்னு வரும். இங்க ஆனால் நமக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் டைரக்டா எழுதுறேன். பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4. ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன வரும், எல் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் தான் எடுத்துக்கிறேன். எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சின்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கேட்டுருங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் திரும்ப உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் கீழே என் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தனியாக கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா சொல்லித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, பிசி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து பிசி கிடைச்சிருச்சு. இதே லாஜிக்கில் நம்ம ஏபி சிஏவை கண்டுபிடிக்க போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஏபி ஸ்கொயர், இப்போ வந்து ஏபி நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இஎஃப் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இவனுக்கு பேரலா இருக்கிற அந்த மிட் பாயிண்ட், ரெண்டு மிட் பாயிண்ட் ஒரு கனெக்ட் ஆகிறவன் இவன் தான். ஸோ இஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/4. டைரக்டா எழுதுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க யூஸ் பண்ண அதே லாஜிக் தான். இங்க இப்போ ஆக்சுவலா என்ன வரும்னா இஎஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 ஏபின்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டைரக்டா எழுதுறப்போ 1/4 ஏபி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுறான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ
EF square 1 by 4 my dear students. AB square is equals to 4 into EF square. Okay my dear students, அவ்வளவுதான் my dear students logic. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா AB square is equal to 4 EF square னா இதுக்கான distance நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான் 4 into EF. இங்க பாத்தீங்கன்னா n இருக்கு m இருக்கு my dear students. so முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த distance formula logic. so n square plus m square. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு AB ஸ்கொயர் முடிச்சாச்சு. இப்போ AC ஸ்கொயர் CA ஸ்கொயர் ஏதோ ஒன்று மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். CA ஸ்கொயர் இவன் மட்டும்தான் இருக்கா. இப்போ CA ஸ்கொயர்னா 4 இன்டூ, ஏற்கனவே உங்களுக்கு நான் 2 தடவை சொல்லிட்டேன். ஸோ டேரெக்டாக நம்ம எழுதிடலாம் 4 இன்டூ, இப்போ CA தான் நமக்கு வேணும். இப்போ 4 இன்டூ DF ஸ்கொயர். ஸோ 4 இன்டூ DF ஸ்கொயர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? L ஸ்கொயர் பிளஸ் N ஸ்கொயர். இப்போ நமக்கு EF ஸ்கொயர் வந்துருச்சு, சாரி BC ஸ்கொயர். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து BC ஸ்கொயர், AB ஸ்கொயர், அடுத்து CA ஸ்கொயர், இது மூணுத்துக்கான வேல்யூவும் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம மூணுத்தையும் சம் பண்ணி டிவைடட் பை L ஸ்கொயர் பிளஸ் M ஸ்கொயர் பிளஸ் N ஸ்கொயர் பண்ணா டைரக்டா ஆன்சர் வந்துடும். வாங்க நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ பிசி ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 4 இன்டூ 4 உள்ளார நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். 4L ஸ்கொயர் பிளஸ் 4M ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இன்டூ N ஸ்கொயர் பிளஸ் M ஸ்கொயர் ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ M ஸ்கொயர் பிளஸ், உங்களுக்கு விசிபிளா இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இங்க். ஓகே, அடுத்து 4 இன்டூ L ஸ்கொயர் பிளஸ் N ஸ்கொயர். ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்றோம்? டிவைடட் பை L ஸ்கொயர் பிளஸ் M ஸ்கொயர் பிளஸ் N ஸ்கொயர். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 4L பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 தடவை வரும். 4L 4L, ஸோ 8L ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 4M பார்த்தீங்கன்னா 2 தடவை, N பார்த்தீங்கன்னா 2 தடவை. ஸோ எல்லாமே 2 தடவை வரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணோம்னா 8 வந்து நம்ம காமனா வெளியே எடுத்துக்கலாம். அப்படி நம்ம 8 காமனா வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கிறது L ஸ்கொயர் பிளஸ் M ஸ்கொயர் பிளஸ் N ஸ்கொயர் டிவைடட் பை L ஸ்கொயர் பிளஸ் M ஸ்கொயர் பிளஸ் N ஸ்கொயர். இப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சரியா அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவும் வந்துட்டு கேல்குலஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா ஆகலையான்னு தான் கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம வந்து செக் பண்ணுவோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 f of x கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணுவோம். ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லிமிட் எக்ஸிஸ்ட். அப்படி இல்லைன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். வாங்க அது எப்படி நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா லிமிட் h டென்ஸ் டு 0 நெகட்டிவ். 0 நெகட்டிவ்னா நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா லிமிட் h டென்ஸ் டு 0 நெகட்டிவ் அப்படின்னா f of x equals to லிமிட் h டென்ஸ் டு 0 f of 0 minus h my dear students. x க்கு பதிலா 0 minus h நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் h டென்ஸ் டு 0 f of 0 minus h my dear students. So 0 minus h plus modulus of 0 minus h divided by x க்கு பதிலா 0 minus h. அதுக்கப்புறம் 0 minus h இங்க பாத்தீங்கன்னா modulus குள்ளார 0 minus h இருக்கு my dear students. So h limit h tends to 0 minus h plus h divided by minus h my dear students. So இதோட final answer பாத்தீங்கன்னா limit h tends to 0 minus h plus h 0
divided by minus h, my dear students. So 0 divided by 0, infinite. So infinite na does not exist, my dear students. இது வந்து left hand limit. இப்போ வாங்க நம்ம வந்து right hand limit substitute பண்ணுவோம். So right hand limit நமக்கு வேணும் அப்படினா, so right hand limit க்கு இதே same logic தான், my dear students. ஆனா இங்க 0 நெகட்டிவ் பல 0 பிளஸ் னு எடுத்துப்போம். டைரக்டா நான் எழுதிறேன், லிமிட் h tends to 0, f of 0 plus h நம்ம எடுத்துப்போம், my dear students. லிமிட் h tends to 0, f of 0 plus h. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா லிமிட் h tends to 0, so h plus mod h divided by h, my dear students. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2h divided by h, final answer 2. so limit apply பண்ணா எனக்கு answer 2 தான், my dear students. so right hand லிமிட்டும் left hand லிமிட்டும் நமக்கு வந்து சேமா வரல. இங்க பாத்தீங்கனாலே தெரியும், இது வந்து இன்ஃபைனைட், இது வந்து அதான் undefined அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், my dear students. அதோட சிம்பல் வந்து இன்ஃபினிட்டி, இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு வந்து 2 டிஃபைன்டா ஒரு வேல்யூ வந்திருக்கு. so இந்த இடத்துக்கு ஆன்சர் C does not exist தான், my dear students. கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருங்க. வாங்க my dear students, நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்தாலே நீங்க சொல்லிடணும், my dear students. இதுக்கெல்லாம் வந்து நீங்க ரொம்ப எழுதி டைம்ல வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகே, ஆறுங்கிறது x, y, x is exactly, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸாக்ட்லி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், வேற எப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. x is exactly 7 cm taller than y, y-ய விட டாலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் r is என்ன, அதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். r is equals to, இப்போ x is exactly 7 cm taller, அப்ப 7,1 நம்ம 1 எக்ஸாம்பிளா வச்சுப்போமே, my dear students. so 7,1 இது எந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே பண்ணாது, my dear students. ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் கிடையாது. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா x தான் 7 cm taller than y, y திரும்ப taller than கிடையாது, my dear students. so சிமெட்ரிசிட்டி கிடையாது. அடுத்து ரிஃப்ளெக்சிவ், அதுவுமே கிடையாது, my dear students. ஏன்னா எக்ஸாக்ட்லின்னு கொடுத்துருக்க அந்த ஒரு வார்த்தை அதெல்லாம் கிரேட்டர் தனும் மாறினா என்டையரா கான்செப்டே மாறிடும். இதே லாஜிக் தான் டிரான்சிட்டிவிட்டிக்கும். இது மூணுமே இல்லைன்னா அந்த ஈக்குவேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது, my dear students. இதை வச்சு வாங்க நம்ம ஆப்ஷன் செக் பண்ணுவோம். நாட் சிமெட்ரிக் கரெக்ட், my dear students. ரிஃப்ளெக்டிவ் வராது. சிமெட்ரிக் சொல்லிட்டாங்க, அப்பவே இது வந்து அவுட்டு. அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அவுட், my dear students. நாட் சிமெட்ரிக் மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். அதான் ஆன்சரையே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் நீங்க வந்து பார்வையிலாடே பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணி தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், my dear students. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின், my dear students. அதான் இவங்க வந்து ஒரு கொஸ்டின் சிம்பிளா இருந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டின் சிம்பிள் தான், my dear students. ஆனா லென்த்தியா தராங்க, கொஞ்சம் அப்படியே நீங்க இழுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் தராங்க. ஸோ டைமிங்கை நல்லா டேக்கிள் பண்ணிக்கோங்க, my dear students. வாங்க சால்வ் பண்ணுவோம். tan inverse x plus tan inverse y is equals to c is the general solution of the differential equation. இப்போ வந்து சிம்பிள், my dear students. ரெண்டு பக்கம் நம்ம டிஃபரன்ஷியேஷன் எடுத்து நார்மலா நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியா ஆன்சர் வந்துடும். வாங்க சால்வ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேஷன் எடுக்கிறோம், my dear students. ஸோ tan inverse x ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தெரியும், 1 divided by 1 plus x square. அதுக்கப்புறம் பிளஸ் tan inverse y, my dear students, 1 divided by 1 plus y square dy divided by dx equals to, இந்த சைடு கான்ஸ்டன்ட், my dear students. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகிவிடும். ஓகே ஓகே, my dear students. இப்போ நம்ம வழக்கம் போல சிம்பிள் அவ்வளவுதான், my dear students. இதுக்கு மேல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இல்லை ஒண்ணுமே கிடையாது. இதை இந்த சைடு கொண்டு போனோம், ரெண்டு பக்கம் கிராஸ் மல்டிப்ளை எடுத்து ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அவ்வளவுதான், my dear students. வாங்க சால்வ் பண்ணுவோம். 1 divided by 1 plus y square dy divided by dx equals to, இந்த சைடு வந்துச்சுன்னா minus 1 divided by 1 plus x square, my dear students. இப்போ திரும்ப dy by dx மட்டும் வச்சுன்னா இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், அதாச்சும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ dy divided by dx equals to minus of 1 plus y square divided by 1 plus x square. Okay, my dear students. So dy by dx is equals to minus 1 plus y square divided by 1 plus x square, my dear students. Next, இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப என்ன பண்றேன், இங்க இருக்கிறத இந்த சைடு கொண்டு வரேன், my dear students.
இதுதான் மேக்ஸ்ல இருக்க காமெடி. இப்படி இருக்கிறது அப்படி போடுவோம், அப்படி இருக்கிறது இப்படி போடுவோம். கடைசியில பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி நமக்கு வந்து ஆன்சர் வந்திருக்கும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ இங்க இருக்க 1 + x² இங்க சைடு கொண்டு வரேன். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் இப்போ செக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஏவும் பியும். ஸோ சிக்கான டிக்கான தேவை இருக்கு. அதனால தான் dy = 1 + x² minus dx = 1 + y². ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே dy இன்ட்டு இது இருக்கு மைனஸ் டிஎக்ஸ் இருக்கு. இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் டிஎக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக இந்த லாஜிக் மட்டும் யோசிச்சிட்டிங்கன்னா போதும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இதுவும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான். ப்ராபபிலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே பெருசாக போவாரே தவிர அவரும் வந்துட்டு சிம்பிள் தான். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஏ வெக்டார், அதாச்சும் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் வந்துட்டு 3னும் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வந்துட்டு 4னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெக்டார்லாம் நமக்கு தெரியும். பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே ஏ வெக்டார், அதாச்சும் ஏ வெக்டார் பி வெக்டார் பெர்பெண்டிகுலர்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியா வேல்யூ ஆஃப் லாம்டா, அதுக்காக தான் நமக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. வாங்க வந்து நம்ம லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ வெக்டார் பிளஸ் லாம்டா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் லாம்டா பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். டாட் ப்ராடக்ட் எடுத்தா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் லாம்டா ஏ வெக்டார் பி வெக்டார், அதுக்கப்புறம் இங்கே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் லாம்டா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் லாம்டா மாடுலஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு 0 ஆகிடும். இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏவோட வேல்யூ ஏற்கனவே கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து 3. ஸோ டேரெக்டாக எழுதுறேன் 9 மைனஸ் லாம்டா ஸ்கொயர். இங்கே வந்து பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16, அதான் 4 ஸ்கொயர் 16 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் சிம்பிளாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் லாம்டா ஸ்கொயர் 16 இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 9. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9/16. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4. அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாம்டாவோட வேல்யூ இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதில் வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் டக்குன்னு பண்ணணும், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வாங்க ஏரியா ஆஃப் த parallelogram whose diagonals are அப்படின்னு ஒரு சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிள் தான். டைரக்டா இருக்கு இந்த கொஸ்டின்லாம். ஃபார்முலா எழுதுறீங்க, சால்வ் பண்றீங்க, ஃபார்முலா எழுதுறீங்க, சால்வ் பண்றீங்க, ஆன்சர் கரெக்டா. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்முலால ஏதாவது சின்ன மிஸ்டேக், கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் half into மாடுலஸ் ஆஃப் d1 cross d2, அதாச்சும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும் ரெண்டு டயகனலையும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ ஹாஃப். நடுவில் இந்த மாடுலஸ் எதுக்கு அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் பாசிட்டிவா மாற்றதுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் த parallelogram whose diagonals, ரெண்டு டயகனலும் கொடுத்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஏரியா எடுத்துப்போம் half மாடுலஸ் ஆஃப் d1 cross d2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ d1 cross d2 அதான் கிராஸ் ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம டிட்டர்மினேட் எடுத்துப்போம். அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளும் கூட. ijk இது வந்து டிட்டர்மினேட். இப்போ ijkவா. இப்போ வந்து d1 இங்க இருக்கிறத எடுத்துப்போம். 3/2 1/2 minus 1. அடுத்து d2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 minus 6 8 equals to my dear students. இப்போ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். I vector is equals to. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப். இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணனா முடிஞ்சிடும். வாங்க -2i vector -14j vector -10k vector. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதான் d1 cross d2. இப்போ வந்து நம்ம ஃபார்முலா படி போவோம்.
ஏரியா equals to half into இந்த வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/2 நான் உள்ளார கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் மேக்னிடியூட் எடுக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் சிம்பிளிஃபை ஆகிடும், அதுக்காக தான். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 7j வெக்டார் மைனஸ் 5k வெக்டார். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 + 49 + 25. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75னா இதை வந்து 25 × 3ன்னு பிரிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 25 நான் வெளியே எடுத்தேன்னா 5. ஓகே, ஸோ 5√3 ஆப்ஷன் ஏ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இதுதான் சூப்பர் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அருமையான ஒரு கொஸ்டின், பெரிய கொஸ்டின், பட் இன்ட்ரெஸ்டிங், ஜாலியா இருக்கும். வாங்க சால்வ் பண்ணுவோம். பேக் P contains 6 red balls. அதாச்சும் 2 பேக் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Pன்னு ஒரு பேக் இருக்கு, அடுத்து Qன்னு இன்னொரு பேக் இருக்கு. இந்த Pங்கிற பேக்ல நமக்கு வந்துட்டு 4 ப்ளூ பால்ஸ் 6 ரெட் பால்ஸ் இருக்கு. ஸோ 6 ரெட்டும் 4 ப்ளூவும் இருக்கு இந்த பேக்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பேக் Qல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ரெட் பால்ஸும் 6 blue balls இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, a ball is transferred. இதுல இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பால் நான் பேக் Pல இருந்து எடுத்து பேக் Qல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். and then a ball is drawn from. நான் ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்ல, பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து நான் ஒரு பாலை எடுக்கிறேன். அப்படி எடுத்தனா அந்த பால் ப்ளூவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 ஈவெண்ட் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரைமர்லி பார்த்தா இதுலேருந்து ஒரு பால் எடுத்து இதில் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்கு. அப்போ நான் இதுலேருந்து ஒரு பால் எடுக்கிறேன், அந்த ஒரு பால் என்னவா இருக்குன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதில் 2 ஈவெண்ட் எனக்கு வந்து இதுக்குள்ளாரே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னதுன்னா, நான் எடுக்கிறது ரெட் பாலாக இருக்கலாம், இன்னொன்று ப்ளூ பாலாக இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளாரே எனக்கு வந்து 2 ஈவெண்ட் வந்துருச்சு. 3வது ஈவெண்ட் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல இருந்து நான் வந்துட்டு ஒரு பால் எடுக்கிறேன். அதுக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் E1 என்ன அப்படிங்கு நான் சொல்லிடுறேன். E1 ஈவெண்ட் அந்த என்ன வேலை செய்ய போறான் அப்படின்னா, ரெட் பால், அதாச்சும் பேக் Pல இருந்து ரெட் பாலை எடுக்க போறான். அதுவே E2 என்ன பண்றான் அப்படின்னா, வெறும்னே பேக் Pல இருந்து ப்ளூ பால் எடுக்கிறோம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அது அடுத்த ஈவெண்ட்ல வைக்கிற மைடியர்ஸ். இப்போதைக்கு நான் இதுல இருந்து எடுக்கிறேன். ஸோ இவன் வந்துட்டு திரும்ப பேக் Pயே தான் இந்த ப்ளூ பாலை நான் எடுக்கிறேன். ஸோ அப்ப இவங்களுக்குள்ளார இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ P of E1 நான் வந்து ஒரே ஒரு ரெட் பாலை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஆனால் இதுக்குள்ள டோட்டலா 10 பால்ஸ் இருக்கு. ஸோ 6 divided by 10 P of E1. அதுவே அடுத்து P of E2 equals to, இது என்ன அது பார்த்தீங்கன்னா 4 ப்ளூ பால்ஸ் இருக்கு. ஸோ 4 divided by 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்ப 6/10 4/10 ரெண்டு ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் கிடைச்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நான் மூணாவதா ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன். அவன் யாருன்னா ஏன்னு வச்சுப்போமே. இந்த ஏங்கிறது யாருன்னா, இப்ப இதுல இருந்து நான் ஒன்னு எடுத்தல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒன்ன நான் கியூல போட்டு அந்த கியூல இருந்து ஒன்னு வந்தது ப்ளூ பாலா அப்படிங்கிறது தான் ஏங்கிற ஈவெண்ட். அதாச்சும் ஏவோட ஈவெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அதாச்சும் ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A ball is transferred from back P. இந்த இதுதான் எனக்கு வந்துட்டு இங்க ஈவெண்ட்டா நான் வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நான் எடுத்துக்கணும் அப்படின்னா P of A equals to, இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா மெத்தட்ல வரும். அதுக்கு முன்னாடி P of A. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி P of A என்ன அப்படின்னு பார்த்தா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், நான் இப்போ இது எடுத்தேன்ல, எடுத்த உடனே நான் அதில் வைக்கணும்.
அதுக்கான ப்ராபபிலிட்டி நான் வந்து சொல்றேன். ஸோ P ஆஃப் A நான் முன்னாடி சொல்லிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராபபிலிட்டி ஏங்கிறது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரெட்டாகவும் இருக்கலாம், ப்ளூவாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ மேபி ரெட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ P ஆஃப் A டிவைடட் பை E1 ஈக்குவல்ஸ் டு, இப்போ ஏல E1 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? ஸோ ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கியூல 5 ரெட் பால்ஸ் இருக்கு, 6 ப்ளூ பால்ஸ். ஓவராலாக நமக்கு வந்து 11 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பால், அந்த பால் ரெட் பாலாக நான் போட்டேன். அப்போ 6 ரெட் பால்ஸ் 6 ப்ளூ பால்ஸ் இருக்கும். இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இப்போ 6 ரெட் பால்ஸ் அண்ட் 6 ப்ளூ பால்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் E1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா. பொறுமையா பாருங்க, புரியலனா இன்னொரு தடவை கூட வீடியோ பாஸ் பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, உங்களுக்கு நான் செப்பரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ P ஆஃப் A டிவைடட் பை E1க்கு 6R + 6 ப்ளூ. அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ மொத்தம் நான் இந்த இடத்துல ரெட் பால்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். 6 டிவைடட் பை 6 + 6 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் P ஆஃப் A டிவைடட் பை E2. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பேக் கியூல பார்த்தீங்கன்னா 6 ப்ளூ பால்ஸ் இருக்கு. இதுல இருந்து ஒரு ப்ளூ பால் எடுத்து நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா 7 ப்ளூ பால்ஸா மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலா 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 7 டிவைடட் பை 12 மாறிடும். 7 டிவைடட் பை 12. இப்ப வாங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் A. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுல இருந்து நம்ம எடுக்கிற வேல்யூ ப்ளூ பாலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத வாங்க நம்ம செக் பண்ணுவோம். ஸோ P ஆஃப் A equals to P of E1 into P of E1 divided by A plus P of E2 dot P of E2 divided by A. Okay, my dear students. இப்ப P of E1 dot P of E1 divided by A plus P of E2 dot P of E2 divided by A எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் ஈஸியா வந்துரும் my dear students. வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். P of E1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 6/10 dot இதனோட வேல்யூ 6/12 plus P of E2 வந்துட்டு 4/10 dot இங்க பாத்தீங்கன்னா 7/12. ஓகே, இப்ப இதை வந்து நம்ம சால்வ் பண்றோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6 பாத்தீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் வந்துரும். ஸோ 3 டிவைடட் பை 10 பிளஸ் இங்க 4 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து நம்ம 3 டைம்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 டிவைடட் பை 30. ஸோ இந்த சைடு வந்து நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்சிஎம் அப்போ வந்து 9 plus 7 divided by 30. So 16 divided by 30. இப்போ 16 divided by 30 இது இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுவோம். நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது 16 divided by 30. இங்க வந்து 8/15 my dear students. So 16 divided by 30. So 16 divided by 30 my dear students. இதை வந்து நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 divided by 15. So option B is the correct answer my dear students. Okay, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க. பார்த்த கொஸ்டின்ல இதுதான் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியா நீங்க கொஞ்சம் கரெக்டா கூர்ந்து கவனிச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். மற்ற கொஸ்டின்லாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா வேல்யூஸ் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. நீங்க டைரக்டா அப்ளை பண்றீங்க, சால்வ் பண்றீங்க, ஆன்சர் வரும், செக் பண்றீங்க, அப்ளை பண்றீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் கொஞ்சம் அப்படியே இப்படி 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 போடுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி எப்படி பார்த்தாலுமே இதுவும் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். The mean and variance of your random variable x having binomial distributions are 4 and 2 respectively and p of x is equals to 1 my dear students. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருந்துச்சு, ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதும்,
டைரெக்டாக நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மீன் கொடுத்துருக்காங்க. மீனோட வேல்யூ என்பி ஈக்குவல்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4. அடுத்து வேரியன்ஸ்னா என்பிக்யூ ஈக்குவல்ஸ் டு 2. இந்த லாஜிக் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மற்றபடி இந்த ப்ராப்ளம்ல ஒன்றுமே கிடையாது. ஸோ என்பி ஈக்குவல்ஸ் டு 4, என்பிக்யூ ஈக்குவல்ஸ் டு 2. அதுக்கப்புறம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் இப்படி இருந்துச்சுன்னா என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆனால் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ நமக்கு வந்து என் ஆர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என் வேல்யூ, பி வேல்யூ, கியூ வேல்யூ எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ரெண்டுத்தையுமே நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்பிக்யூ இருக்கு, என்பி இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். என்பிக்யூ டிவைடட் பை என்பி. ஸோ என்பிக்யூ வந்து 2 டிவைடட் பை 4. ஸோ என்பி கேன்சல் ஆகிடும். கியூ ஈக்குவல்ஸ் டு 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நமக்கு ஒரு தியரி தெரியும். தியரி படி பார்த்தீங்கன்னா பி பிளஸ் கியூ ஈக்குவல்ஸ் டு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பியோட வேல்யூவும் நமக்கு வந்து 1/2ன்னு வந்துடும். எப்படின்னா பி பிளஸ் கியூ ஈக்குவல்ஸ் டு 1. இந்த லாஜிக் படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம வந்து ஈஸியாக அதாவது பி தெரிஞ்சிட்டாலே போதும். இங்கே வந்துட்டு நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வேல்யூ 8. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர், இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம். என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 8 பி 1. ஓகே, அடுத்து பியோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் 1. அடுத்து கியூவோட வேல்யூ அகைன் 1/2. அடுத்து n மைனஸ் ஆர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வேல்யூ வந்துட்டு 8 மைனஸ் 1 7. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 8 இன்டூ 1/2 ஹோல் பவர் 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப்னும் இந்த 8 வந்து இங்கே டினாமினேட்டர் கொண்டு போயிடுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 பவர் 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ கீழே வந்துட்டு ஒரு 3 2 கேன்சல்ட் அவுட் ஆகிடும். கேன்சல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 1/2 பவர் 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 பவர் 5ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/32. ஸோ வாங்க ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஸோ பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/32. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. ஓகே, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது வந்துட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். பட் கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இது ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், த வேல்யூ ஆஃப் tan cos inverse 4/5 plus tan inverse 2/3. இந்த இடத்துல திஷ்டி வச்ச மாதிரி இவன் ஒருத்த மட்டும் வேறையா இருக்கான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவன் tan இன்வெர்ஸ் இப்படி அழகா இருக்கிற இடத்துல இவன் மட்டும் ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி தனியா வந்து கொத்த இப்படி உள்ளார மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ இவனை என்ன பண்ணுவோம், இவன்கள்ல ஒருத்தனா நம்ம மாத்த போறோம். அது எப்படி சார் மாத்துறது அப்படின்னா cos inverse 4/5 tan-ஆ கன்வெர்ட் பண்ண போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அப்படி கன்வெர்ட் பண்ணா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது ஒன்று மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணதுக்கு தேவையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா tan ஆஃப் a plus b ஃபார்முலா. உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும் நம்புறேன். ஸோ tan ஆஃப் a plus b ஈக்குவல்ஸ் டு tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் tan a plus b ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வேற்று கிரகவாசியை நம்பூர் வாசியா மாத்திடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இவனை வந்துட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். லெட் theta equals to cos inverse 4/5. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா theta equals to cos inverse எடுத்துக்கிட்டேன்னா இந்த இன்வெர்ஸ் நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். cos theta equals to 4/5 my dear students. இப்போ இந்த cos theta equals to 4/5னா இப்போ வந்து நமக்கு trigonometry ஐடென்டிட்டி இருக்கு. அதாவது sin square theta plus cos square theta is equals to 1. அதை வச்சு cos theta மாதிரியே sin theta ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் வந்து tan theta ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் my dear students. ஏன்னா tan theta ஓட ஃபார்முலா sin theta divided by cos theta. அதை வச்சு வாங்க நம்ம அப்ப sin theta
கருத்து கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை ஏற்பாடுகளை பண்ணுவோம். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ sin ஸ்கொயர் தீட்டா, இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு மைனஸ் அந்த சைடு வந்துருச்சுன்னா 1 மைனஸ், ஆனால் ஸ்கொயர் பண்ணிடுங்க. நான் ஒரு ஸ்டெப் அஹெடாக போகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. -16 டிவைடட் பை 25. இப்போ sin 9 டிவைடட் பை 25. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 divided by 5 my dear students. So sin theta ஓட வேல்யூ 3/5, cos theta ஓட வேல்யூ 4/5. இப்போ tan theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin theta divided by cos theta my dear students. So 3/5. அடுத்து cos theta reciprocal ஆயிடும் my dear students. So 5/4. 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/4. ஸோ tan theta ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 my dear students. ஸோ வேற்று கிரக வாசியை நம்பூர் வாசியை இப்போ நம்ம மாத்திட்டோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம லெட்ஸ் அசியூம்டு தீட்டா இஸ் டு எடுத்தோம் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ எனக்கு வந்து சிம்பிளா மாறிடும். லாஸ்ட் ஸ்டெப்ல நான் இவனை அப்ளை பண்ணா மட்டும் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க உங்களுக்கு சால்வ் பண்றப்பவே உங்களுக்கே புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 4π தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தீட்டான்னு எடுத்துட்டோம். பிளஸ் tan இன்வர்ஸ் 2/3. ஓகே, இப்போ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு சம்மேஷன் அந்த tan இன்வர்ஸ் அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம tan a plus b அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ tan a னா tan theta plus tan of tan inverse my dear students. So tan inverse cancel ஆயிடும் 2/3. So 1 minus my dear students tan a பார்த்தீங்கன்னா tan theta plus tan theta. அடுத்து tan b பார்த்தீங்கன்னா tan inverse, அதாவது tan inverse கேன்சல் ஆயிடும். ஸோ அகைன் நமக்கு வந்து 2/3 தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து tan theta ஃபார்முலாவும் நமக்கு அதாச்சும் வேல்யூ நமக்கு வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் 3/4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ tan thetaக்கு பதிலாக இப்போ 3/4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3/4 plus 2/3 divided by 1 minus tan 3/4 2/3. So 3 cancel ஆயிடும் 2. So 1 minus 1/2 தான் my dear students. இங்க பார்த்தீங்கன்னா so final answer my dear students 17 divided by 8. இதான் வந்துட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் எங்க இருக்கு. ஸோ எந்த ஆப்ஷனுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், நன் ஆஃப் தீஸ். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா 17/8 இருக்கு, இங்க அது ஆப்ஷன்லேயே இல்லை. அதனால ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த 10 கொஷனும் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர்ஸ்.